பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கடந்த 2025 ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த 2026 ஆண்டை காணும்படியாக கிருபை செய்தார். உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் இந்த வருடம் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வருடம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பிற்பகுதியிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு என்று ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். இந்த ஆண்டு அநேக அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதத்திலே ஆண்டவருடைய அற்புதங்களை குறித்து, அதிசயங்களை குறித்து அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இதற்கு இணையான இன்னொரு வசனம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். மீகாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்போ அற்புதம், அதிசயம் இதெல்லாம் மாறி மாறி தமிழிலும் ஆங்கிலத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இரண்டும் ஒரே காரியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் மிகுதியாய் அற்புதங்களை நடப்பித்த சந்தர்ப்பங்களை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது அதிகமாக எகிப்திலே ஆண்டவர் மிகுதியான அற்புதங்களை செய்தார், நமக்கு தெரியும். அதே போல் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக பிரயாணப்படும் போது அந்த 40 வருட வனாந்தர யாத்திரையிலே, அந்த வனாந்தர பாதையிலே ஏராளமான அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களிலே அவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறதை 4 சுவிசேஷங்களிலும் நாம் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து அப்போஸ்தலருடைய நாட்களிலே, அப்போஸ்தல நடபடிகள் மற்ற நிருபங்களை நாம் பார்க்கும்போது அந்த அப்போஸ்தல நாட்களிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த அற்புதங்கள் எல்லாம் நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுதியான அற்புதங்களை இந்த ஆண்டில் செய்ய போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காணப்படுவோம். நிச்சயமாக தேவன் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகுதியான அற்புதங்களை அவர் செய்வார். நமக்குள்ளே சில கேள்வி எழும்பலாம். அவர் அந்த எகிப்தின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது அவர் அநேக அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்வாரா? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களில் அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தல நாட்களில் ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு அவர் அற்புதம் செய்வாரா என்று சொல்லி நாம் கேட்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கை குறுகி போகவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த தேவன் நிச்சயமாக நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் இந்த வருஷத்திலே நிச்சயமாய் அவர் அற்புதங்களை செய்வார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதத்திலே சில இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக யோசுவாவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்க முடியும். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார்.
அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் போது தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஆகவே இந்த வருஷத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த முதல் நாளிலே நாம் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க வேண்டுமானால் நாம் இன்று முதல் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் காரியம் இருக்குமானால் அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக இடங்களிலே தங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள். ஆபிரகாம் நாட்களிலிருந்து நாம் அதை பார்க்கிறோம். யாக்கோபின் நாட்களில் நாம் பார்க்கிறோம். இப்படிலாம் சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டியது இருந்தது. அப்பொழுது அவர் அசுத்தங்களை எல்லாம் அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டு தங்களை பரிசுத்தமாக்கினார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அதே போல இங்கே இந்த எரிகோவை பிடிக்கும்படியாக இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படுகிறார்கள். இப்போ யோர்தானை கடக்க வேண்டும். ஆகவே இந்த யோர்தானை கர்த்தர் பிரித்து பெரிய ஒரு அற்புதத்தை அங்கே செய்யும்படியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை இங்கே ஆயத்தப்பட சொல்லுகிறார். அப்போ தான் யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதே போலவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணினார்கள். மறுநாள் அந்த யோர்தானை அவர்கள் ஆச்சரியமாக கடந்து போனார்கள். யோர்தான் பிரிந்தது, அவர்களுக்கு வழிவிட்டது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரவாகித்து வருகிற அந்த யோர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பிரிந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக தேவன் அந்த ஜனங்களிடத்திலே பரிசுத்தத்தை எதிர்பார்த்தார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்கிறார். இரண்டாவதாக, நாம் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை, அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால தான் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, நமக்கு தேவையானது விசுவாசம். வேதத்தில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம். குறிப்பாக லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே மிகவும் பிரதானமான ஒரு அற்புதம், லாசருவை, மரித்து போன லாசரு 4 நாள் ஆயிட்டு, 4 நாள் ஆன அந்த லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு முன்பாக நடந்த ஒரு காரியம், மார்த்தாளை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ அங்கே அற்புதம் செய்வதற்கு முன்பதாக தேவையானது விசுவாசம். அவர்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா என்பதை கர்த்தர் கவனித்தார். மார்த்தாள் அவிசுவாசப்பட்டு கொண்டிருந்தபடினாலே ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்த போது தேவ மகிமையை அங்கே பார்த்தார்கள். தேவன் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். மரித்து 4 நாளான லாசருவை கர்த்தர் உயிரோடே எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் தேவை. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே 54ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி, உன் முளைகளை உறுதிப்படுத்து. அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒரு ஆயத்தமான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது விசுவாசத்தோடு செய்கிற ஒரு காரியம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அது கீழே வாசிக்கும் போது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரப்போகிறேன், அதற்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்து. அப்போ விசுவாசம் இருந்தாதான் அந்த ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே இதையெல்லாம் செய்வதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஆகவே விசுவாசிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு தேவையானது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு தேவை என்ன? விசுவாசம். விசுவாசம் இருந்தாதான்
கீழ்ப்படிய முடியும். விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படியவே முடியாது. ஆகவே அந்த விசுவாசம் மிகவும் முக்கியம். அதை தொடர்ந்து கீழ்ப்படிதல். நான் இங்கே வாசித்தது போல 54 54:2 வாசித்தது போல அதை செய்வதற்கும் என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆகவே மூன்றாவது கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமானது. உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம், கானா ஒரு கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அங்கே ஒரு முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்து மரியாள் சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்றார். இயேசு வேலைக்காரரை பார்த்து அந்த வெளியிலே வைக்கப்பட்டிருந்த சுத்திகரிப்புக்காக யூதர்கள் பயன்படுத்துகிற அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார். அந்த வேலைக்காரர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள். அதை மொண்டு பந்து விசாரிப்புக்கான கொண்டு போக சொன்னார். அவர்கள் அதை செய்தார்கள். ஒரு திராட்சரச உருவாக்க வேண்டிய முறைப்படி அங்கு உருவாக்கவில்லை. தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார், நிரப்பினார்கள். மொண்டு பந்து விசாரிப்பு காண்டத்திலே கொண்டு போக சொல்லுகிறார், கொண்டு போகிறாங்க. கீழ்ப்படிதல். அவங்க ஏன் அதனை நம்ம செய்யணும்? வெறும் தண்ணியை எப்படி கொண்டு போகிறது? வெறும் தண்ணி ஊற்றினா அது எப்படி ரசமாகும்? அதில் சுவை இருக்குமா? இதெல்லாம் அவங்க எதுவுமே கேட்காம இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. அப்படி செய்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால அந்த கல்யாண வீட்டில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. அந்த பந்து விசாரிப்புக்காரன் இந்த ரசத்தை ருசி பார்த்து அவன் சொன்னான், இது முந்தின ரசத்தை விட மிகவும் ருசியாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் இந்த ரசம் எங்கே வச்சுருந்தீங்க? அவன் கோபப்படுறான். எல்லாரும் முதல்ல தானே நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் முதல்ல ருசி குறைந்த ரசத்தை கொடுத்து விட்டு இப்போ ருசியான ரசத்தை கொடுக்கிறீர்களே என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கீழ்ப்படிதல் தான் அந்த கல்யாண வீட்டிலே அற்புதத்தை கொண்டு வந்தது. வெறும் தண்ணி தானே, இது என்ன வெளியில் இருக்கிற கற்சாடிகளை நிரப்ப சொல்கிறாரு, இப்படியெல்லாம் அவங்க கேள்வி கேட்டிருந்தா அற்புதம் செஞ்சிருக்க முடியாது. அதான் மரியாள் சொன்ன, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிஞ்சாதான் அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படிவதற்கு விசுவாசம் ரொம்ப அவசியமானது. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரங்களிலே பார்க்கும்போது யூத ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க. மோவாபியருக்கு எதிரான யுத்தம். அந்த மோவாபியருக்கு எதிரான யுத்தத்தில் அவர்கள் யுத்தம் செய்ய போகும்போது 7 நாட்கள் அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. யுத்த வீரர்களுக்கு 7 நாள் தண்ணீர் இல்லாமல் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தீர்க்கதரிசிட்ட போய் வார்த்தை கேட்கலான்னு சொல்லி எலிசா விட்ட வராங்க. எலிசா தீர்க்கதரிசி இடத்துல வரும்போது அவர் சொல்கிறார், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் என்ன செய்யுங்க? வாய்க்கால்களை வெட்டுங்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காற்றும் வராது, மழையும் வராது, ஆனால் தண்ணி என்ன செய்யும்? வரும் அப்படிங்கிறாரு. அது தண்ணீர் வருவதற்காக நீங்கள் ஏற்கனவே என்ன செய்யுங்க? வாய்க்கால்களை எங்கும் வெட்டுங்கள். அந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க வாய்க்கால் வெட்ட வரல. 7 நாளாக தண்ணீர் இல்லை, ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வாய்க்காலை வெட்டுங்கள். இப்போ தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் வாய்க்காலை வெட்டுவது என்பது அது ஒரு மிகப்பெரிய வேலை, மிகப்பெரிய கடினமான காரியம். இன்னொன்று, மழை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, அறிகுறியே இல்லை. ஆனால் இவங்க சொல்கிறத அவங்க செய்யணும். அந்த ஜனங்கள் செய்தார்கள். கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே அந்த இடத்துல ஆண்டவர் செய்தார், அற்புதங்களை செய்தார். வேதத்தில் வாசிக்கும் போது மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த பள்ளத்தாக்கு எங்கும், அந்த தேசம் எங்கும், அந்த பகுதி எங்கும் தண்ணீரால் நிரம்பி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இது அவருடைய வாழ்க்கையில் 2 விதத்திலே ஆசீர்வாதமாக இருந்தது. ஒன்று, 7 நாள் தண்ணீர் இல்லாமல் இருந்த அவர்களுக்கும் மிருகஜீவன்களுக்கும் தண்ணீர் கிடைத்தது. இரண்டாவது, இந்த தண்ணீரை எதிரிகள் பார்க்கும்போது அது ஒரு இரத்த வெள்ளமாக அவர்களுக்கு தெரிந்தது. அப்போ அவங்க நினைச்சாங்க, நமக்கு எதிராய் வந்த இந்த இஸ்ரவேல் யூதா ராஜாக்கள் அவர்கள் ஒருவர் வெட்டி கொண்டு செத்து போனார்கள். ஆகவே இரத்தம்
வெளிப்படுகிறது. நமக்கு இனி யுத்தம் இல்லை, நம்ம கொள்ளையிட்டுட்டு வரலான்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சது மாதிரி அங்கே நடக்கலை. அது இரத்தம் அல்ல, தண்ணீர். இவர்கள் புறப்பட்டு அவர்களை முறியடித்து தோற்கடித்தார்கள். ஒன்று, தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. இரண்டாவது, யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது. இதுதான் தேவனுடைய அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கீழ்ப்படிந்தால் உன் வாழ்க்கையில் இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்வார். இனி நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம், சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எலியாவின் நாட்களிலே அந்த சாரிபாத் ஊரில் இருந்த விதவை விறகு பொறுக்க வந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவள் தன்னுடைய நிலைமை எலியா சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவள் தண்ணி எடுக்க போறான். தண்ணீரை எடுக்க போகும்போது அந்த எலியா சொல்லுகிறான், அப்படியே எனக்கு ஒரு அடையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த விதவை சொல்லுகிறாள், பானையில் கொஞ்சம் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் மாத்திரம் இருக்கிறது. கடைசியாக இருக்கிற இந்த மாவும் எண்ணெயும் நானும் என்னுடைய ஒரே மகனும் நாங்கள் இதை சுட்டு சாப்பிட்டு கடைசியாக நாங்கள் சாக போகிறோம். இனிமேல் எங்களுக்கு ஆகாரம் இல்லை, மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை. நாங்கள் கடைசியாக இதை சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எலியா சொல்லுகிறான், ஆகிலும் எனக்கு ஒரு சிறிய அடையை செய்து கொண்டு வா என்று சொல்லி. அப்பொழுது இந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் பானையில் மா குறைவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை என்று சொன்னான். கீழ்ப்படிய முடியாத சந்தர்ப்பம்தான். கடைசியா இனிமேல் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, தேசத்தில் அவ்வளோ பெரிய பஞ்சம். இந்த சூழ்நிலையில அந்த தீர்க்கதரிசி சொன்னதை அந்த விதவை கேட்டாள், கீழ்ப்படிந்தாள். எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு கடினமான காரியம். அந்த சூழ்நிலையிலும் அவள் கீழ்ப்படிஞ்சதுனால அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அவள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா அவள் சொன்னது போலவே கடைசியா அவளும் அவனுடைய மகனும் சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு இல்லாமல் அவங்க செத்து போயிருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க செத்து போகலை. அவளும் மகனும் பஞ்சகாலம் முடியும் வரை சாப்பிட்டாங்க. இந்த எலியா தீர்க்கதரிசியும் சாப்பிட்டான். அவளுடைய குடும்பத்தாரும் இவளிடத்துல மாவும் எண்ணெயும் இருக்கிறன்னு சொன்ன உடனே அவளோடு சேர்ந்து கொண்டார்கள். அவர்களும் அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் ஒருவரும் செத்து போகாமல் குடும்பமாய் அவர்கள் சாப்பிட்டு பிழைத்து கொண்டார்கள். இதுதான் தேவனுடைய அற்புதம். இப்போ ஆண்டவருடைய அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த மூன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த 2026ஆம் ஆண்டிலே தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தேவன் நிச்சயமாய் அதிசயங்களை செய்வார். ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவர், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். ஆகவே இந்த புது வருடத்திலே ஆண்டவர் நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளையை நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள். நான் வாசித்தது போல என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். இந்த வருஷத்தில் மிகுதியான அற்புதங்களை செய்ய போகிறார். அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்துவோம். நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். ஆண்டோட வார்த்தை அப்படியே விசுவாசிப்போம். அவர் என்ன அற்புதம் செய்ய போறான்னு சொல்லி நாம் அவிசுவாசப்பட வேண்டாம். நிச்சயமாய் அற்புதங்களை இல்லை, மிகுதியான அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிப்போம். அவர் அற்புதங்களை செய்யும்படியாக நமக்கு சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படிவோம். அற்புதங்கள் செய்வதற்கு முன்பதாக அவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். அவர் பேசும்போது அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. ஆமென்.
மரியாள், இதோ நான் உமது அடிமை என்று சொன்னாள். இது போல அற்புதங்களை பெற்றுக்கொண்ட எல்லாரும் அவனுடைய வார்த்தையை கேட்ட போது அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தபடினாலே தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். இந்த வருஷம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே மிகுதியான அற்புதங்களை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஆகவே இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய ஏராளமான அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். எகிப்து தேசத்திலே செய்தது போல, வனாந்தர பாதையிலே செய்தது போல, இயேசு தம்முடைய ஊழிய நாட்களிலே செய்தது போல, அப்போஸ்தலர் நாட்களிலே செய்தது போல நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில செய்வார், நம்முடைய குடும்பத்தில் செய்வார், நம்முடைய சபையில செய்வார், ஏன் நம்முடைய தேசத்தில் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த 2026ஆம் ஆண்டை காணும்படியாக கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரங்க தாவே. என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே. ஆமென் ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் எங்களை விசுவாசத்தால் நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை தாங்கப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீ உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் விசுவாசிக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் வார்த்தையை கீழ்ப்படிய உதவி செய்வீராகப்பா. ஆமென். நீர் செய்கிற அற்புதங்களை ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தங்கள் குடும்ப ஜீவியத்திலே, தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தங்கள் செய்கிற கையின் பிரயாசங்களிலே ஆண்டவரே, சபையிலே, தேசத்திலே காணத்தக்கதாக கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் மிகுதியாய் செய்ய போகிற அப்படின்னாலே நன்றி செலுத்துங்க தாவே. இந்த ஆண்டு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தின் ஆண்டாய் மாறட்டும். அற்புதத்தின் ஆண்டாய் நீர் கொடுத்திருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படியே உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அப்படின்னாலே நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் யூடியூப் மூலமாக நாம் சந்திப்போம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். வாக்குத்தத்தத்தின்படியே திரளான அற்புதங்களை மிகுதியாக நடப்பிப்பார். God bless you all. Thank you.